வணக்கம். திமுகவோட 75 ஆண்டுகால நிறைவை ஒட்டி அந்த கட்சியோட இளைஞர் பாசறை சார்பாக சென்னை வள்ளூர் கோட்டத்தில் அறிவு திருவிழா அப்படிங்கிற நிகழ்வு நடைபெற்றுச்சு. அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று பேசினார். அதில் பங்கேற்று பேசின எல்லோரும் அது இளைஞரணி நிகழ்வுங்கிறதுனால உதயநிதியை ஆக ஓகோன்னு புகழ்ந்து தள்ளினாங்க. அதில் போட்டி போட்டுக்கிட்டு இப்ப பாடுறான் நான் போடுறேன் பாடுறா பிட்டு அப்படின்னு ஆளுக்கு புகழ்ந்தாங்க. முதல்ல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்ன பேசினாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் சொல்றாரு இவர் உதயநிதி இல்ல உதவும் நிதிங்கிறார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை பத்தி சொல்லவே தேவையில்லை. உதயநிதி ரசிக மன்றத்தோட அகில இந்திய தலைவர். அப்படிப்பட்டவர் எப்படி பேசுவாரு? அதுக்கும் பிறகு KN நேரு அவர் பேசுறப்ப முதலமைச்சர் ஸ்டாலினை விட அதிகப்படியா உதயநிதி உழைக்கிறாரு அப்படின்னு அவர் பேசுறாரு. இந்த பக்கம் தங்கம் தென்னரசு இல்ல கலைஞர் கருணாநிதி விட அதிகப்படியா உழைக்கிறாரு உதயநிதி அப்படின்னு அவரு. இப்படி ஆளுக்கு ஒரு பிட்ட போடுறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அதுல மூத்த அமைச்சர் துரைமுருகன், அந்த துரைமுருகன் சொல்றாரு, அதாவது ஏற்கனவே பேசியிருந்தார் துரைமுருகன், அதாவது நான் உதயநிதி அமைச்சர் விட இருப்பேன், இன்பநிதி அமைச்சர் விட இருப்பேன்னு பேசினார். அப்படிப்பட்டவர். அவர் சொல்றாரு ராஜராஜ சோழனுக்கு ராஜேந்திர சோழன் இருந்தது போல இங்க ஸ்டாலினுக்கு உதயநிதி இருக்காரு, ராஜேந்திர சோழன் போல அவர் ஆட்சி செய்வாரு அப்படின்னு அடிச்சு விடுறாப்புல. அந்த பக்கம் ஏவா வேலு திரையுலகத்தின் பெரியார் உதயநிதிக்குது. திரையுலகத்துல பெரியார் என்னைக்கு நடிச்சாரு, என்னைக்கு எது பண்ணாரு, இன்னும் சொல்ல போனா திரையுலகத்தையே பிடிக்காது பெரியாருக்கு, சினிமாவே கடுமையா விமர்சிப்பாரு. ஆனா திரையுலகத்தின் பெரியார் அப்படின்னு ஏவா வேலு உதயநிதியை புகழ்றாப்புல. புதுசா ஏதாவது சொல்லணும்ல, அதுக்கு அவரால் முடிஞ்சதை அவர் புகழ்றாப்புல. இதுல அரசேந்திர சோழன், அதாவது ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழனுக்கு நிகர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுறாப்புல. யாரு? துரைமுருகன். ராஜேந்திர சோழன் போல ஆட்சி செய்வாருன்ட்டு. இவங்க எல்லாம் ராஜேந்திர சோழன் ஆட்சியை பத்தி படிச்சாங்களா, வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டாங்களா, இல்ல ராஜராஜ சோழனோட ஆட்சியை பத்தி படிச்சாங்களா தெரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. அடிச்சு விடுறது ராஜேந்திர சோழன் போல உதயநிதி ஆழ்வார்னு. ஒருத்தன் சேப்பாக்கம் சேகுவரா அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இந்த உதயநிதியை பத்தி சூரட்டி ஓட்டினான். சேகுவரா யாரு? உலக பெரும் புரட்சியாளர். உலகத்துல எண்ணற்ற புரட்சியாளர்கள் உண்டு, போராளிகள் உண்டு. எல்லாரும் தன்னோட பிரதேசங்களுக்கு உட்பட்டு, மொழிக்கு உட்பட்டு, இனத்துக்கு உட்பட்டு போராடினாங்க. ஆனா சேகுவரா தன் பிறந்த நிலத்தை விட்டு இன்னொரு நிலத்துல போய் அடிமை விலங்கொடிக்க போராடினான். அடிமைத்தனம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் கால்கள் பயணிக்கும். அவன் உலகத்துல ஏதோ ஒரு மொழியில ஒரு அநியாயம் நடந்தா அந்த அநியாயத்தை கண்டு அடக்க முடியாத ஆத்திரத்தால உன் மனம் கொதித்தெழுந்தால் நீயும் என் தோழனே அப்படின்னு முழங்கின உலக பெரும் புரட்சியாளர் சேகுவரா. ஆனா இங்க கேவலமா சேப்பாக்கம் சேகுவரா அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினுக்கு இங்க சூரட்டி ஓட்டினாங்க. இப்ப அந்த வரிசையில ராஜேந்திர சோழனையும் கேவலப்படுத்துறாங்க. ராஜேந்திர சோழன் ஆட்சியன். ராஜேந்திர சோழன் 33 ஆண்டு காலம் ஆண்டா. ராஜராஜ சோழன் ஒரு பறந்து விரிந்த நிலப்பரப்ப சோழ பேரரசை விட்டு தான் போனாரு. அந்த ராஜராஜ சோழன் காலத்துக்கு பிறகு ராஜேந்திர சோழன் தந்தையை மிஞ்சக்கூடிய தனையனாக அவன் எல்லை பரப்பை விரிவுபடுத்தலாம். 33 ஆண்டுகால ஆட்சி. அவன் ஆட்சி காலத்துல நீர் மேலாண்மை சிறந்து விளங்குச்சு. விவசாயிகளுக்கு துணை நின்னான். ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியில நெல் கொள்முதல் நிலையங்கள் எந்த லட்சணத்தை இருக்குது? இங்க கொள்முதல் செய்ய வேண்டிய நெல் மூட்டைகளை சுடுகாட்டுல கொண்டு வைக்கிறாங்க மயிலாடுதுறையில. இவங்க ராஜேந்திர சோழன் ஆட்சியை கொடுக்குறாங்களா? அவன் ஆட்சியில ராஜராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்துல மக்கள் அமைதியா இருந்தாங்க, சுதந்திரமா விளங்கினாங்க, அமைதியான சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா திமுக ஆட்சி காலத்துல நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனியாக தமிழ்நாடு முழுக்க கொலை, கொள்ளை, சட்ட ஒழுங்கு சீர்கேடு, மக்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், பெண் பிள்ளைகள் போக முடியல, அவ்வளவு தொடர்ச்சியான சம்பவங்கள் நடக்குது. ஆனா ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கிறாங்க. கடாரம் கொண்டான் கங்கை கொண்டான்னு அவன் பெயர் பெற்றான் ராஜேந்திர சோழன். ஆனா உங்களுக்கு என்ன பெயர் இருக்கு? இந்த திமுக ஆட்சிக்கு என்ன பெயர் இருக்கு? மக்கள் மத்தியில கோபம் இருக்கு, கொந்தளிப்பு இருக்கு, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற துப்பு இல்லையேன்னு. நீட் தேர்வை நாங்க நீட் தேர்வை ரத்து பண்ணி விட்டுருவோம் அப்படின்னாங்க. ஆனா நீட் தேர்வு ரத்து பண்ணாங்க, ரத்து பண்ணல. ஏன் ரத்து பண்ணலன்னா ரத்து பண்ணுவதற்கான அதிகாரமே திமுக அரசு கிட்ட, ஒரு மாநில அரசு கிடையாது.
தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்றது, நாங்க வந்தோம்னா நீட் தேர்வு ரத்து பண்ணி விட்டுருவோம், நாங்க வந்தோம்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்துருங்கிறது. ஆட்சிக்கு வந்த பிறகு எங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரலன்னு கேட்டா போதிய பொருளாதாரம் இல்ல, நிதி இல்லைங்கிறது. ஏங்க நீட்டை ரத்து பண்ணலன்னா அதற்கான அதிகாரம் நம்ம கிட்ட இல்ல, மத்திய அரசு இருக்குங்கிறது. அப்ப தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, தேர்தலுக்கு பிறகு ஒரு பேச்சு. இந்த பேச்சு தான் திமுகவோட பேச்சா இருக்குது. இந்த திமுக ராஜேந்திர சோழ ஆட்சியை கொடுக்குதா? அவர் ராஜா சோழனா யாரு? ஸ்டாலின். ராஜராஜ சோழனா தன் வாழ்நாள்ல 20 ஆண்டு காலம் போரிலேயே கழித்தவன் ராஜேந்திர சோழன். ஆனா இவங்க எப்படி? நரேந்திர மோடி வந்தா வெள்ளக்கொடையை பிடிச்சுவாங்க. போன ஆட்சியில கோபேக் மோடினாங்க. மோடி வந்து தரைவழியா போனா கோபேக் மோடின்னு முழக்கப்படுவோம். வான்வழியா போனார்னா நாங்க கருப்பு பலூன் விடுவோம். வான்வழியா போற மோடிக்கு நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் அப்படின்னாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல முறை நரேந்திர மோடிக்கு இதே திமுக அழைப்பு கொடுத்திருக்கு. கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி, விளையாட்டுத்துறை சார்பா நடக்குது. அதுக்கு உதயநிதி யாரை கூப்பிடுறாரு? நரேந்திர மோடியை. செஸ் ஒலிம்பியாட் நடக்குது, விளையாட்டு போட்டி. அதுக்கு உதயநிதி யாரை கூப்பிடுறாரு? இதே நரேந்திர மோடியை. அப்புறம் இந்த திமுக ஆட்சி காலத்துல மருத்துவ கல்விகள் திறப்பு, 11 மருத்துவ கல்வியோ 12 மருத்துவ கல்வியோ, அந்த மருத்துவ கல்வி திறப்புக்கு யாரை கூப்பிடுறாங்க? நரேந்திர மோடி தான் கூப்பிடுறாங்க. நீங்க ஜனநாயக ரீதியிலான ஒரு எதிர்ப்புணர்வுகளே உறுதியளிக்க முடியல. 4 ஆண்டு காலமா நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க. போன ஆண்டு வந்து நானும் கலந்து கொள்ள மாட்டேன், இந்தியாவோட எந்த முதலமைச்சரும் கலந்து கொள்ளக்கூடாது, எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்துங்க அப்படின்னு காணொலி எல்லாம் போட்டார். ஆனா இந்த ஆண்டு நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்துகிட்டது மட்டும் இல்லாம மோடிய எதுக்க வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாலின் ஐயா பேசுறாங்க. பிரதமரோட நாட்டை வளர்ச்சி பாதையில முன்னேற்ற பாதையில கொண்டு போகிற பிரதமரின் தொலைநோக்கு பார்வை பாராட்டத்தக்கது. நாட்டை வந்து முன்னேற்ற பாதையில நரேந்திர மோடி கொண்டு போறாராம். அந்த செயல்பாடு வந்து பாராட்டத்தக்கதுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் வந்து மோடியை வச்சுக்கிட்டு பேசு. எதுக்கு? இங்க உதயநிதி ஸ்டாலின் தான் அமலாக்கத்துறை நெருங்குது. அப்ப அந்த சமயத்துல நாம வந்து எதிர்ப்புணர்வை வெளிப்படுத்த முடியாது அப்படின்ட்டு போய் நிதி ஆயோக் கூட்டத்துல மோடி காலில் விழுந்துட்டாங்க. இவங்க வந்து ராஜராஜ சோழனா ராஜேந்திர சோழன் தான். சோழர்களுக்கு இப்படி எல்லாமா சோதனை வர்றது? இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை 2000க்கு பிறகாக பிறந்தவன் அவன் என்ன நினைப்பான் ராஜராஜ சோழனை பத்தி, ராஜேந்திர சோழனை பத்தி? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன்லாம் உலகம் வியக்கக்கூடிய பேரரசர்கள். தமிழனோட பெருமையை வந்து உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்த ஒரு பெரும் மன்னர்கள். நீ ஸ்டாலினோட, உதயநிதி ஸ்டாலினோட ராஜராஜ சோழன், நீ ராஜேந்திர சோழன் ஒப்பிட்டனா என்ன நினைப்பான்? அப்ப ராஜேந்திர சோழன் இவ்வளவு கேவலமாடா இருந்தான், ராஜராஜ சோழன் இவ்வளவு சொங்கியாடா இருந்தான் அப்படிதான் நினைப்பான். என்ன உதயநிதிக்கு என்ன? எதுக்கு உதயநிதியை போற்றி புகழ்றீங்க? கேட்டா தொலைக்காட்சி விவாதங்கள் உட்கார்ந்துக்கிட்டு இங்க வாரிசு அரசியல் சொல்லி அவரை புறந்தள்ளக்கூடாது. ஒரு இயக்கம் வந்து தன்னை வந்து காத்துக்கணும்னா சரியான தலைமையை வந்து தேர்ந்தெடுக்கும். அப்படி உதயநிதி தான் சரியான தலைமை அப்படிங்கிறாங்க. உதயநிதிக்கு மட்டும் இல்ல, இன்பநிதிக்கு இப்போதே துண்டு போட்டு வச்சுட்டாங்க. திமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பொதுக்கூட்ட மேடையில பேசுறப்ப சொல்றாரு, உதயநிதி முதலமைச்சா வந்துவாருன்னு நமக்கு தெரியும். அதே போல இன்ப ஐயாவையும், யாரு? இன்பநிதி ஐயாவான், இன்ப ஐயாவையும் முதலமைச்சர் ஆக்கிட்டு சாகணுங்கிறது என் ஆசைங்கிறது. இன்பநிதியை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு சாகணுமா? யாரு? திமுகவோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இன்பநிதிக்கு தேர்தல் நிற்கக்கூடிய வயசு கூட வரல, 25 வயசு கூட ஆயிருக்காது. ஆனா இன்பநிதி தான் அடுத்த முதலமைச்சர்னு திமுகக்குள்ள இப்போதே பேச்சிருக்கு. முன்பே சொன்னது போல துரைமுருகன் சொல்றாரு, நான் கருணாநிதி அமைச்சரவையில் இருந்தேன், ஸ்டாலின் அமைச்சரவையில் இருக்கிறேன், நாளைக்கு உதயநிதி அமைச்சரவையில் இருப்பேன், இன்பநிதி அமைச்சரவையில் இருப்பேன். அடுத்து உதயநிதி தான் வருவாரு, இன்பநிதி தான் வருவான்னு எப்படி முடிவுக்கு வர்றாங்க? அதான் அழகா சொன்னாரு கே.என். நேரு. கருணாநிதி குடும்பத்திலிருந்து யாரு வந்தாலும் நாங்க தலைமையை எடுத்துக்குவோம். அவ திமுக தலைமைக்கான அளவுகோல் தகுதி கருணாநிதி குடும்பத்துல பிறப்பது. அதான் தகுதி, அதான் அளவுகோல். இவங்க காலகாலமா பேசுறாங்க, நாங்க பார்ப்பனியத்தை எதுக்குறோம், பண்ணையார்த்தனத்தை எதுக்குறோம்னு. இதாண்டா பார்ப்பனியம், இதாண்டா பண்ணையார்த்தனம். பிறப்பை வைத்து தகுதியை தீர்மானிப்பது பார்ப்பனியம். நீங்க கருணாநிதி குடும்பத்துல, ஸ்டாலின் குடும்பத்துல பிறப்பதுதான் திமுக தலைமைக்கான அளவுகோல் தகுதினா இதான பார்ப்பனியம்.
இந்த கருமாந்திரம் தானே பார்ப்பனியும், பணியார்த்தனம், ஜனநாயக விரோதம். இதை செய்யக்கூடிய ஒரு இயக்கம் எப்படி சமூக நீதி இயக்கமா இருக்க முடியும்? வாரிசு அரசியலும் சமூக நீதியும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரணானது. நான் பல தடவை பதிவு பண்ணிட்டேன். பெரியார் ஈவரா மணியம்மைய திருமணம் செய்தாரு. திருமணம் செஞ்சு இயக்கத்தோட வாரிசாக அறிவிக்க போறாரு. அப்ப பெரியார் ஈவரோட வாரிசு அரசியலுக்கு எதிராகத்தான் திமுக விட்டு வெளியேறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை 1949ஆம் ஆண்டு ராபின்சன் பூங்காவில் கொட்டுகிற மாடியில தொடங்குறாரு. அந்த அண்ணா பெரியார் ஈவராவை நோக்கி கேட்கிறாரு, ஹைதராபாத் நிஜாமுக்கு இருக்க வேண்டிய கவலை, ஆதன கர்த்தாக்களுக்கு இருக்க வேண்டிய கவலை பகுத்தறிவு இயக்க தலைவருக்கு ஏன் ஏற்படுது? வாரிசு முறை யார் ஏற்பாடு? எந்த காலத்து நடைமுறை? அது ஜனநாயகத்துக்கு உகந்ததானா? வாரிசு என்பது காட்டு ராஜாங்கம் இல்லையா? ஒரு பதவிங்கிறது இவருக்கு தான் பாத்தியப்பட்டது எழுதி கொடுக்கப்படக்கூடிய உரிமையா அப்படின்னு கேட்கிறார். அப்படி பெரியார் ஈவராவின் வாரிசு அரசியலை கேள்வி கேட்டவர் அறிஞர் அண்ணா. வாரிசு அரசியலுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக. அந்த திமுக நெஞ்சலப்பனா நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணியிருக்கேன். அண்ணா முதலமைச்சரா 1967 வென்றார். வென்ற பிறகு அண்ணா முதலமைச்சராக வென்ற பிறகு பதவியேற்க போறாரு. பதவியேற்க போறப்ப வீட்டு வாசல்ல கார்ல ஏற போறாரு. அந்த மகிழுந்துல, அந்த வண்டியில ஏற போறப்ப அண்ணாவோட மனைவி ராணி தூரமா அப்படியே ஏக்கத்தோடு பாக்குறாங்க. பாக்குறப்ப தொண்டர்கள் சொல்றாங்க, சக நிர்வாகிகள், அண்ணிய கூட்டு போலாம்ல, நீங்க முதலமைச்சராக ஆகிறத பார்க்கணும்னு அன்னைக்கும் ஆசை இருக்கும்ல, அண்ணிய கூட்டு போலாம்ல அப்படின்னு கேட்கிறாங்க. அண்ணா வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டு கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடையே இடைவெளி வேணுங்கிறது. மிஞ்சி போனா அவங்க ராணி போனாங்க என்ன பண்ணிருப்பாங்க, தன் கணவன் முதலமைச்சர் ஆகிறத கண்குடியில பார்த்திருப்பாங்க. இன்னைக்கு துர்கா ஸ்டாலின் பார்த்து 2021 கண்ணீர் விட்டது போல, ஆனந்த கண்ணீர் விட்டது போல ராணியும் ஆனந்த கண்ணீர் விட்டுருப்பாங்க. இன்னைக்காவது தொலைக்காட்சி இருக்கு, நேரலையா பாக்குறதுக்கு, யூடியூப் இருக்கு, திரும்ப பாக்குறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எதுவுமே கிடையாது, நேரில் பார்த்தாதான் உண்டு. அந்த சமயத்துல தான் முதலமைச்சரா பதவியேற்கக்கூடிய நிகழ்வுல ஒரு பார்வையாளராக தூரத்து பங்கேற்பாளராக கூட தன் மனைவியை அனுமதிக்க மறுத்தவர் அறிஞர் அண்ணா. அந்த அண்ணா தொடங்கின திமுகவில் கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி, இப்ப இன்பநிதி அது வரைக்கும் நிக்குது. நாம திமுக கட்சிய என்னங்க மன்னராட்சி மாதிரி இருக்கு. மன்னராட்சியில தாத்தா ஆழ்வாரு, கொள்ளு தாத்தா ஆழ்வாரு, பேரன் ஆழ்வாரு, அப்பா ஆழ்வாரு, வாழையடி வாழையாக தலைமுறையாக ஒரே குடும்பம் ஆதிக்கம் செய்யும், ஆளுகை செய்யும். அதான் மன்னராட்சி. நீங்க மன்னராட்சி மாதிரி பண்றீங்க அப்படின்னு பேசினா எப்படி நீங்க மன்னராட்சின்னு பேசலாம்? ஒரு ஜனநாயக ரீதியில இயங்கக்கூடிய இயக்கத்தை, தேர்தலில் போட்டி போட்டு வெல்லக்கூடிய இயக்கத்தை எப்படி மன்னராட்சியோட ஒப்பிட்டு பேசலாம்? நீங்க ஓட்டு போட்டா மக்களை கொச்சப்படுத்துறீங்க அப்படின்னு பொங்குவாங்க. மன்னராட்சி அப்படின்னு திமுக விமர்சிச்சோம்னா கோபம் பொத்துக்கிட்டு வரும், ரோசம் பொத்துக்கிட்டு வரும். ஆனா ஸ்டாலின் ராஜராஜ சோழன், உதயநிதி ராஜேந்திர சோழன் அப்படின்னா அப்படியே உள்ளம் பூரிக்கும், அப்படியே இனிக்கும். என்னடா அயோக்கியத்தன்னா, உதயநிதிக்கு ஏன் ஸ்டாலினுக்கே என்னங்க தகுதி இருந்துச்சு? வைகோ தன் மகனுக்கு போட்டியா வந்துவார் சொல்லிட்டு வைகோவை கட்டம் கட்டி வெளியேற்றினாரு கருணாநிதி. அந்த இடம் ஸ்டாலினுக்காக உருவாக்கப்பட்டது. ஸ்டாலின் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்தை தக்க வச்சுக்கிட்டார். அதே போல உதயநிதி 2019 பார்லிமெண்ட் தேர்தலப்ப திடீர்னு பரப்புரைக்கு வர்றார். அது வரைக்கும் இந்த ஓகே அப்புறம் ஏதோ 4-5 படத்தை நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு பரப்புரைக்கு வர்றாரு. இந்த செங்கல் எடுத்துட்டாரு. இந்த மதுரைமுத்து ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ற மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனையை பாஜக கொண்டு வரவில்லை, எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க இருக்கிறது தெரியுமா, இங்கே இருக்கிறது அப்படின்னு அந்த செங்கலை காட்டி தமிழ்நாடு முழுக்க பரப்புரை பண்ணார். 2019 பாஜக எதிர்ப்பின் வெளிப்பாடாக திமுக வென்றது. ஆனா என்ன சொல்லிட்டாங்க, உதயநிதியோட பரப்புரையால தான் திமுக வென்றுச்சு. அதனால திமுகவில் உதயநிதிக்கு பொறுப்பு தரணும் அப்படின்னு தலைமையில திமுக தலைமையிலேருந்து மாவட்டங்களுக்கு செவி வழியா சொல்லி உதயநிதிக்கு பொறுப்பு தரணும்னு எல்லா மாவட்டங்களையும் தீர்மானம் இயற்றுங்க அப்படின்னு சொல்லி எல்லா மாவட்டங்களையும் உதயநிதிக்கு பொறுப்பு தரணும் தீர்மானம் இயற்றி தலைமைக்கு அனுப்பி வைக்கப்படுது. தலைமைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு அதுக்கும் பிறகு 2019 ஜூலையில
மாநில இளைஞரணி பொறுப்புக்கு இந்த உதயநிதி வர்றார். வந்த பிறகு அடுத்த 2 ஆண்டுல 2021 சட்டமன்ற பொது தேர்தல். சட்டமன்ற பொது தேர்தலில் 2019 தான் செயல்பாட்டுக்கு வர்றாரு. கட்சிக்குள்ள செயல்பட தொடங்குறாரு. 21 2 ஆண்டு காலத்துல சட்டமன்ற பொது தேர்தலில் சேப்பாக்கத்துல வாய்ப்பு. தமிழன் பிரசன்னாவை பார்க்கணும். நம்ம தமிழன் பிரசன்னா அவர் மீச முளைக்காத காலத்துல, அரும்பு மீசா இருக்கிற காலத்துல, அந்த காலத்திலிருந்தே திமுக. அவர் 2016 எழும்பூர் கேட்டாரு, 2019 திருவள்ளூர் கேட்டாரு. ஆனா அவருக்கு எதுவும் தரல. இன்னும் பல பேர் திமுக உழைச்சு வாய்ப்பு கேட்டு வாய்ப்பு மறுக்கப்படுது. ஆனா செயல்பாட்டுக்கு வந்த 2 ஆண்டு காலத்துல சேப்பாக்கம் திருவேற்காடுல போட்டி போடுறாரு. போட்டி போட்ட பிறகு அந்த காலத்துல திமுக ஆட்சிக்கு வந்துருது. ஆட்சிக்கு வந்த உடனே 2022 அவர் அமைச்சராக்கப்படுறாரு. இங்க வேற கூட போக தேவையில்லை, வேற எங்கே கூட போக தேவையில்லை. டிஆர்பி ராஜா முதல் முறையா எம்எல்ஏ ஆனப்பவே அமைச்சராக்கப்படல. 2 முறை போட்டி போட்டு எம்எல்ஏ ஆகி 3வது முறையா அவர் எம்எல்ஏ ஆனப்பதான் அவர் அமைச்சராக்கப்படுறாரு. இன்னும் பல முறை எம்எல்ஏ ஆகியும் இது வரைக்கும் அமைச்சராக்கப்படாத ஆட்கள் இருக்கிறாங்க திமுகவில். ஆனா முதல் முறையா எம்எல்ஏ ஆகி முதல் முறையே அவர் அமைச்சராக்கப்படுறாரு. அடுத்து 2024 துணை முதலமைச்சராக்கப்படுறாரு. நிர்வாகத்துல அனுபவம் வாய்ந்த துறைமுருகன் இருக்கிறாரு. இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. இருந்த போதிலும் இவர் துணை முதலமைச்சராக்கப்படுறாரு. 2019 கட்சிக்குள்ள 19 மாநில பொறுப்புக்கு 21 தேர்தலில் போட்டி போட்டு 22 அமைச்சராக்கப்பட்டு 24 துணை முதலமைச்சர். ஏன் இவ்வளவு டப்புன்னு மேல போயிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, கருணாநிதி குடும்பத்து வாரிசு. இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் வழங்கப்படுமா? இதே போல டப்புன்னு மேல வர முடியுமா? அண்ணா சொல்றாங்க சமத்துவம்னா என்னங்க கேட்ப, அண்ணா சொல்றாரு சமத்துவம் என்பது சரிசமமாக நடத்துவதல்ல, சரிசமமான வாய்ப்புகளை வழங்குகிறது. வெள்ளக்கோயில் சாமிநாதன் ஒருத்தர் இருந்தார் திமுகவில், மாநில இளைஞரணி பொறுப்பு. இதே பொறுப்புல உதயநிதி இருக்கக்கூடிய இதே பொறுப்புல இருந்தார். வெள்ளக்கோயில் சாமிநாதன் அந்த முகம் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பதாகையில வெள்ளக்கோயில் சாமிநாதன் படம் போடப்பட்டுச்சு ஸ்டாலினுக்கு நிகராக. இன்னைக்கு உதயநிதி பிறந்த நாளையொட்டி பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. வெள்ளக்கோயில் சாமிநாதன் பிறந்த நாளையொட்டி ஒரு திருமண கூட்டம் நடத்திருப்பாங்களா? ஏன்னா இந்த கட்சி என்பது முழுக்க ஒரு குடும்பத்துக்கானது. அழகிரி திமுக பொறுப்பில் இருந்தார், தென்மண்டல அமைப்பு செயலாளர். சரி, அவர் தென் மண்டலத்துக்கு அமைப்பு செயலாளர், மேற்கு மண்டலத்துக்கு வடக்கு மண்டலத்துக்கு யார் அமைப்பு செயலாளர்? யாரும் இல்லை. தென் மண்டலத்துக்கு மட்டும் அமைப்பு செயலாளர். சரி, அவர் பொறுப்பில் இருந்தாரு, கட்சி விட்டு போயிட்டார், நீக்கப்பட்டாரு. அந்த பொறுப்புக்கு இன்னொருத்தர் வரணும்ல, யாராவது ஒருத்தர், தங்க தமிழ்ச்செல்வனோ இன்னும் யாரோ ஒருத்தர் அந்த பொறுப்புக்கு வரணும்ல. ஏன் வரல? ஏன்னா அந்த பொறுப்பே அழகிரிக்காக உருவாக்கப்பட்டது. அப்ப அந்த திமுகங்கிற கட்சி நாட்டுக்கானது இல்ல, ஒரு வீட்டுக்கானது. அங்க சமூக நீதிலாம் இல்ல, ஒரே குடும்பத்தோட ஆதிக்கம் தான் இருக்குது. அதனால நீங்க திமுகவில் கருணாநிதிக்கு ஜால்ரா போட்டீங்க, ஸ்டாலினுக்கு ஜால்ரா போடுறீங்க, உதயநிதிக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு இன்படுத்திக்கும் ஜால்ரா போடுவீங்க. நீங்க எந்த கருமாத்த வேணாலும் பண்ணி தொலைங்கடா. இந்த சேகுவராவை, ராஜராஜ சோழனை, ராஜேந்திர சோழனை தயவு செஞ்சு விட்டுங்கடா. நீங்க ஜால்ரா போடுறதுக்கு உயர்ந்த ஆளுமைகளை, பெரிய பேரரசுகளை கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்னு தான் கெஞ்சி கேட்க வேண்டியிருக்கு.